உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். கடலூரில் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பிரச்சாரத்தின் மூலம்தான் இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒரு மாநிலத்திற்கான பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை. இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை. அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இந்திய அளவிலும் இதை ஒரு போராட்ட வடிவமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். எனவே எங்களுக்கு தொடர்புள்ள தென்னிந்திய மாநிலங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில செயல் திட்டங்களை வரையறுத்திருக்கிறோம். ஆகவே இதை தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்வோம். கடந்த ஆண்டுகளை போல் இல்லாமல் விசிகா தற்போது வலிமையாக இருப்பதாகவும் அதேபோல மாநில அந்தஸ்து பெற்றிருப்பதாகவும் ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் வருகின்ற திமுக கூட்டணியில் 25 இடங்களை கேட்க போறதா உங்களுடைய கட்சியுடைய திருப்பதி சொல்லியிருக்காரு. அவர் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை. சட்டமன்ற எலெக்ஷன்ல இரட்டை இலக்கில் உங்களுடைய சீட்டை கேட்கறது வாய்ப்பு இருக்குமா? ஏற்கனவே எங்களுக்கு 10 தொகுதி கொடுத்திருக்கிறாங்க. அது இரட்டை இலக்கம்தான். 12 தொகுதி வரையில் நாங்கள் 2011 பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை 10 என்கிற அளவிலே இறுதி செய்தோம். ஆகவே எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம். பல இடத்துல தொடர்ந்து 24 மணி நேரம் விற்பனை நடக்கிறதா சொல்றாங்க. இது தமிழக முதல்வர் நீங்க சொல்லி ஏதோ அழுத்தம் தெரிவிப்பீங்களா? தேடுதல் குழுன்னு சொல்லிட்டு ஈஸியை நியமனம் பண்றதுல ஆளுநர் தொடர்ந்து இந்த மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் முதல்வரிடத்தில் பேசியிருக்கிறோம். மறுபடியும் நாங்கள் அவரை சந்திக்கிற போது நிச்சயமாக அதை வலியுறுத்துவோம். முதல்ல படிப்படியாக தான் இதை செய்ய முடியும். படிப்படியாக சில கடைகளை மூட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அதேபோல விற்பனை நேரத்தையும் குறைக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இப்படிதான் அந்த மது ஒழிப்புக்கான செயல் திட்டத்தை அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்துவோம். இனிமேல் தான் அடுத்த செஷன்ல அதை பற்றி பேசுவோம். ஆளுநர் அவர்களின் தலையீடு என்பது ஆட்சி நிர்வாக முறைக்கு முட்டுக்கட்டை போடுவதாக இருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த எந்த ஆளுநரும் மாநில அரசுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் எந்த முடிவையும் மேற்கொண்டதில்லை. முரண்பாடுகள் வரும், ஆனால் மாநில அரசின் சுதந்திரத்தை அவர்கள் தடுத்ததில்லை, பறித்ததில்லை. ஆனால் தற்போதைய ஆளுநர் அவர்கள் ஒரு RSS காரரை போலவே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். மாநில கட்சிகளின் மீது, மாநில அரசுகளின் மீது அவருக்கு ஒரு ஒவ்வாமை இருப்பதை பார்க்க முடிகிறது. வருகிற ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை கூடுகிறது. மறுபடியும் அவர் சட்டப்பேரவையில் மரபுகளை மீறி நடப்பாரோ என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது. துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரங்களில் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கிற நிலையை இந்த ஆளுநர் உருவாக்கியிருக்கிறார். அவருடைய விருப்பம் போல் முடிவுகளை எடுக்கிறார். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது.
இந்திய ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். கடந்த சட்டமன்ற தொகுதியில் 60 சீட் வந்து கூட்டணி கட்சி கொடுத்தாங்க. ஆனா இப்ப வந்து 200 தொகுதி திமுக தான் போட்டிட்டு. அப்படி சொல்லலையே. இந்த கூட்டணி வந்து 200 இடங்களில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. 34 தான் கூட்டணி கட்சி. இல்ல திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறார். 34 எதிர்கட்சி. சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்கு? நெல்லை மாவட்டத்தில் வந்து கோர்ட்டு புள்ளியை வச்சு நீதிமன்ற வளாகத்தில் இருக்காங்க. தொடர்ச்சியாக வேல்முருகன் வந்து அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அரசு வந்து அதாவது முதல்வர் கவனத்தை கொண்டு போவதில்லை. அதிகாரிகள் வந்து அந்த பாதுகாப்பு அதில் ஆரம்பத்தில் பின்பற்ற அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படின்னா வேல்முருகன் அவர்களின் கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்தின் மீது நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. திமுக அரசு கூட்டணி கட்சிகளை நல்லிணக்கமாக திமுகவிடம் 25 தொகுதிகளை கேட்போம் என்று விசிகாவின் நிர்வாகி வன்னியரசு கூறியிருந்த நிலையில் அதற்கு விசிகாவின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பதிலளித்திருக்கிறார். கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது கட்சியின் நிர்வாகிகளின் விருப்பமாக இருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவு தொகுதிகள் வேண்டும் என்று தாங்கள் இதுவரை திமுகவிடம் கூட்டணி பேச்சிற்கு முன்பாகவே தொகுதி பங்கீட்டு பேச்சிற்கு முன்பாகவே தாங்கள் வலியுறுத்தியதில்லை என்றும் கூட்டணி கட்சிகளினுடைய நிலையை பொறுத்து அது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தற்பொழுது வன்னியரசு கூறியிருப்பது அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் திருமாவளவன் பேசி வருகிறார். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.